ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இறால் தொக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரையும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட நம்ம பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தக்காளியும் நான் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பல்லாரி வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் கீரி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட குவான்டிட்டி நான் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா 2 நடுவில் வந்து 2 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு உடனே செய்யணும் அப்படிங்கிறதுனால செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி. ஸோ இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா அது கூட இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் நல்லா வந்து மசிஞ்சு இதோட வந்து ஒன்றுக்கொன்று நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான இறால் தொக்கு இது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே இப்போ இறாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்க இந்த இறாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள், உப்பு போட்டு கூட நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிக்கல. ஸோ உப்பு மட்டும் லைட்டாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலால் போட்டு கிண்டுனிங்கன்னா நமக்கு வந்து 2 வந்து இறால் வந்து புட்டுக்கும். அதனால் கீழால் வந்து அடியால் வந்து கிண்டி விடுங்க. அடியால் கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணல. தேங்காய் பால் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் திக்னஸ் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இல்லைனா வந்து திக்னஸ் வந்து கிடைக்காது நல்லா கெட்டியாக. அதனால கொஞ்சம் மிளகாத்தூளை கூட போடும்போது நமக்கு வந்து நல்லா கெட்டியான பதத்தில் கிடைக்கும். இதனால் போட்டு வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த மிளகாத்தூளோட வாசனை வந்து போகும். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இதை வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். இதனால இப்படி கொதிச்சிட்ருக்கு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லான டேஸ்டியான இறால் தொக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற ரெசிபி. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரையும் நல்லா கொதிக்கிட்டே அது வரையும் வெயிட் பண்ணலாம். இதில் நார்மலாகவே இறாலில் தண்ணி விடுங்கனால நிறைய தண்ணி வந்து ஊற்றாதீங்க. ஊற்றுற மாதிரி இருந்தால் தண்ணியாக குழம்பாக தான் இருக்கும். ஸோ இதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் வந்து தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் நமக்கு இறால் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அடியால் வந்து கிண்டி விட்டு இதை வந்து பார்க்கும்போது இந்த வாசனை ரொம்ப கமன்னு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரெசிபி. இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ரைஸ் வந்து போட்டுக்கலாம் ஒரு பிளேட்டில். போட்டுட்டு இது மேலே இறால் தொக்கு வச்சு அதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கவி சுப்ரீம் சமையலாம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். See you for next video.